ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கேனலில் அடுத்து பார்க்க போகிறது ஃபேரிங்ஸும் ஈசோஃபேகஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேரிங்ஸுன்றது இட்ஸ் அ மெம்பரேன் லைன்டு கேவிட்டி பிஹைண்ட் த நோஸ் அண்ட் த மவுத் connecting them to the esophagus. It serves as a pathway for the movement of food from mouth to esophagus. அதாவது நம்மளுடைய மவுத் அண்ட் நோஸ் பார்ட்டுக்கு பிஹைண்டாக, அதாவது பின்னாடி ஃபேரிங்ஸ்ன்ற ஒரு பகுதி இருக்கும். இதுதான் இட்ஸ் அ ஸ்டார்டிங் ஏரியா ஃபார் ஈசோஃபேகஸ், அதாவது ஃபுட் பைப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பார்ட் பேர் ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில் சாப்பிட்ற உணவு இந்த ஃபேரிங்ஸ் வழியாக மூவ் ஆகி தான் ஃபுட் பைப்பை, அதாவது ஈசோஃபேகஸை போய் சேரும். சரிங்களா? அதுதான் இந்த ஃபேரிங்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஈசோஃபேகஸ். இந்த ஈசோஃபேகஸ்னால் என்ன? ஃபுட் பைப். இந்த ஃபுட் பைப்புன்றது மசில்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. மஸ்குலா மெம்ப்ரேனஸ் கேனல் about 22 சென்டிமீட்டர் in length, அதாவது 22 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. இட் கண்டக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் ஃபேரிங்ஸ் டு த ஸ்டொமக் பை பெரிஸ்டால்சிஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஃபேரிங்ஸ் வழியில இருந்து இந்த ஸ்டொமக்குக்கு போகிற இந்த ஈசோஃபேகஸில் என்ன மூமெண்ட்டில் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டுன்றாங்க. அப்படின்னா என்னென்னா வேவ் லைக் மூமெண்ட், அதாவது ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்படியே கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி அது அப்படியே என்ன ஆகும், உள்ளே போகும். ஸோ இந்த ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மஸ்குலர் வால் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஸ்டொமக் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.